வர்ஷா பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ஸ் நானும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்ததுனால ஐ கேன் ரிலேட் ஹர் மோர் அண்ட் ஐ கேன் சே ஷீ இஸ் அ டேலண்டட் கேர்ள். எப்படி அப்படின்னா சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய இடத்துல வி மேட் மிஸ்டேக்ஸ் அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வரப்போகிற வீடியோலையுமே இட் வாஸ் ஷீ ஹூ ஆர்கனைஸ் தி ஸ்லைட்ஸ். நாங்கள் ஒரு மாதிரி பண்ணோம், பட் ஷீ டோல்ட் அண்ணா அக்கா இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ ஷி வாஸ் ஸோ டிசிப்ளின் அண்ட் ஸோ டேலண்டட் கேர்ள். Yeah, to me, like I'll speak in English about Varsha. So like to me, she's a very calm girl. Like as she's a teenager, she's a very calm girl and have a very fast grabbing power. Like if we tell something to her, like just grab things. Like whatever we have, you have to explain these things in that manner. And in just one go, she do the same thing. So like she's a calm, very like she has a very least hobbies except drawing and sketching, but she has a very sharp memory and very good grabbing power. She is going to tell about that interesting topic of roller coaster. So please go forward. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து வர்ஷா ஷெர்லின். நான் CHS சோழபுரத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு புது விஷயத்தை பற்றி கற்றுக்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்து ரோலர் கோஸ்டரில் போயிருப்போம். அது நம்ம எதுக்கு போகிறோம்? த்ரில்லாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அந்த த்ரில் எப்படி வருது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சாலும் ஸ்பீடு அப்படி சொல்வீங்க. ஆனால் அது வந்து கிடையாது. அந்த இடத்துல ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுறதுனாலையும் வெயிட் சேஞ்ச் ஆகுறதுனாலே தான் அந்த இடத்துல வந்து த்ரில் வந்து உருவாகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது தான் வந்து ஆக்சலரேஷன் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ இந்த இடத்துல இந்த கார் இருக்குது, அதோட வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் பெர் செகண்ட். இதுவே அந்த கார் 2 செகண்ட் கழிச்சு பார்த்தோன்னா 50 மீட்டர் பெர் செகண்டாக மாறிடுது. அப்போ வந்து இதோட ஆக்சலரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம மேலே சொன்ன ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ வந்து ஆக்சலேஷன் என்னென்னு பார்த்துரும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷனை பற்றி பார்ப்போமா? இப்போ வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை ஒன்றுமே இல்லை, ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாமல் ட்ராவல் ஆகுறது, அதுதான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆக்சலேஷனை நம்ம என்னென்னு பார்த்தோம்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை, அப்போ அந்த இடத்துல எப்படி ஆக்சலரேஷன் இருக்கும்? அது வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அதோட கார் இருக்குது, அந்த காரோட வெலாசிட்டியோட டேரக்ஷன் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அதே கார் இங்கே வந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டி டேரக்ஷன் இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டியோட டேரக்ஷன் இப்படி இருக்கும். அப்போது ஒரு இடத்துலையும் அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால தான் அந்த இடத்துல வந்து ஆக்சலரேஷன் உருவாகுது. ஆனால் அந்த ஆக்சலரேஷனோட டேரக்ஷன் எப்படி இருக்கும்னா சென்டரை நோக்கி இருக்கும். ஓகேவா? இந்த ஆக்சலரேஷனாக வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஒன்று வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிடும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலேஷனும் டிக்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து ரேடியஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆக்சலேஷன் அதிகமாகவும், ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சலேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெலாசிட்டி ஸ்கொயர் பை ஆர். இப்போ வந்து ரோலர் கோஸ்டர்லாம் வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து சர்க்குலர் லூப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ரேடியஸ் வரும்போது இன்ஃபினிட்டியாக இருக்கும், அப்புறம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ரேடியஸ் வரும்போது அந்த இடத்துல வந்து சடன் சேஞ்ச் ஆகும். சென்ட்ரிபெட்டல் ஆக்சலேஷன் வந்து சடன் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகும், பிளாக் அவுட் நடக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு புது ஷேப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் என்ன பண்ணணும்? சடன் சேஞ்ச் வந்து இருக்கக்கூடாது ரேடியஸில், கிராஜுவல் சேஞ்சுனா இருக்கணும். ஓகேவா? ரேடியஸில் வந்து நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலேஷனும் டிக்ரீஸ் ஆகும். பொதுவாகவே ரோலர் கோஸ்டரில் வந்து டாப்பில் வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், பாட்டமில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டாப்பில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பாட்டமில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, டாப்பில் வந்து 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரை விட அதிகமாக இருக்கணும். கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபால் அவுட் நடக்கும். ஃபால் அவுட்னா வந்து நம்ம வந்து கீழே விழுறது, அதை தான் ஃபால் அவுட் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டமில் வந்து 40 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரை விட கம்மியாக இருக்கணும். சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பிளாக் அவுட் நடக்கும். பிளாக் அவுட்னா வந்து நம்ம இந்த பிளட் வெசல்ஸ்லாம் பிரெயின் போய் பர்ஸ்ட் ஆகிடும், அதுதான் வந்து பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டாப்பில் வந்து ஆக்சலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், பாட்டமில் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்போது நீங்களே சொல்லுங்கள், நம்ம எந்த இடத்துல வந்து ரேடியஸ் எப்படி வைக்கலாம்? டாப்பில் வந்து ரேடியஸ் கம்மியாகவும் பாட்டமில் அதிகமாக வச்சு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். அதை தான் வந்து கிளாத்தாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் வந்து இந்த ஷேப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஆக்சலேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வெயிட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 45 kg 50 kg அப்படி சொல்லுவீங்க. ஆனால் அது வந்து தப்பு. அது வந்து மாஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் மேட்டரை தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, இப்போ இந்த இடத்துல எர்த் இருக்கா, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குது.
அதுதான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன்னா ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் லாவில் வந்து கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு லாவில் வந்து ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ்னால் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மோஷன் கொண்டு வரும், மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரும். அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லலாம் புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் லாவில் வந்து ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுவாங்க. இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து வெயிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த இடத்துல எர்த் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் குத்தி இழுக்குது, அதை தான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவோமா. ஃபோர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன். நமக்கு வந்து மாஸ் தெரியும், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ். அப்போ ஆக்சிலேஷன்னா என்ன? இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இந்த இடத்துல ஃபெதர் இருக்குது, இந்த இடத்துல பால் இருக்குது. ரெண்டுமே சேம் டைமில் போட்டால் எது ஃபஸ்ட்டு விழும்? கண்டிப்பாக பால் தான் விழும். இதே இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் வேக்கமில் வச்சு விட்டோன்னா ரெண்டுமே சேம் டைமில் தான் விழும். ஏன்னா வேக்கமில் எந்த வித ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. ஆனால் எர்த்தில் வந்து ஃபெதர் மேலே ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பால் ஃபஸ்ட்டும் ஃபெதர் வந்து செகண்டாக விழும். இதுதான் கலீலியோ வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுதுன்னா அது வந்து கிராவிட்டி மூலமாக தான் விழும். எர்த்தில் கிராவிட்டி இருக்கும். அப்போ விழும் போது அந்த இடத்துல ஆக்சிலேஷன் இருக்கும். அப்போது நம்ம வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அது 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கிராவிட்டி ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு பார்த்தோம். அப்போ கிராவிட்டியோட வேல்யூ தான் ஆக்சிலேஷனுக்கும் இருக்கும். நம்ம வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்தாச்சு. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? மொத்தம் ரோலர் கோஸ்டரில் வந்து ரெண்டு விதமான வெயிட் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவல் வெயிட், இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட். ஆக்சுவல் வெயிட் வந்து கிராவிட்டினும் எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட்டை வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமை பற்றி பார்க்கலாமா? ஃப்ரீ பாடி டயக்ராம்னா வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து தனியாக வரைஞ்சி அதில் இருக்கிற ஃபோர்ஸஸை வந்து நமக்கு சொல்கிறத வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த காருக்கு பதிலாக நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ், இப்போ வந்து எர்த்தில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும், அது எர்த்தில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அது வந்து டவுன்வர்ட்ஸில் வரும். W=mg. நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ்னால் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பற்றி சொல்லலாம். ஆக்ஷன் = ரியாக்ஷன். இப்போ அந்த பையன் ஃபோர்ஸ் மேலே கொடுத்து உட்காந்துருக்கான். அப்போது வந்து அதுக்கு ரியாக்ஷன் வரும்போது டவுன்வர்ட்ஸில் வரும். அதுதான் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? நார்மல் வந்து டவுன்வர்ட்ஸில் வரும். இப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அது வந்து ஆக்சிலேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அதே தான் வந்து மோஷனும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருந்தோம் ஆக்சிலேஷன் வந்து சென்டரை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது வந்து சென்டர்னா டவுன்வர்ட்ஸில் வருமா? அப்போது வந்து மோஷனும் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம் F net வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோமா. இந்த இடத்துல வந்து ஆக்சிலேஷன் பாலா வெலாசிட்டி ஸ்கொயர் பை ஆர். இது வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா அப்படி சொல்லியிருந்தோமா. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n+mg. இங்கே ஏன் ப்ளஸ் எடுத்திருக்கேன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் நான் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்கிறேன். =mv² r. இந்த ப்ளஸ் mg இந்த சைடு வந்துச்சுன்னா -mg ஆகிடும். அப்போது n=mv² r -mg. அப்போ வந்து என்ன ஆகுது? இங்கே மைனஸ் வரும்போது டிக்ரீஸ் ஆகும். அப்போ வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும் டாப்பில். இதே மாதிரி நம்ம வந்து பாட்டமுக்கு போடலாமா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கிராவிட்டி வந்து ஈரத்தில் இருக்கும் சொன்னோம். அப்போ டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அப்போ W=mg. நார்மலாக அதே மாதிரி தான். இப்போ அந்த பையன் ஃபோர்ஸ் கீழே கொடுத்து உட்காந்துருக்கான். நம்ம வந்து இப்போ ரியாக்ஷன் வந்து மேலே பார்த்த மாதிரி வரும். அதுதான் நார்மல் சொன்னோமா. அப்போ வந்து என்ன ஆகும்? நார்மல் வந்து அப்வர்டில் வரும், நார்மல் ஃபோர்ஸ். இப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷனும் வந்து ஆக்சிலேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? சென்டரை நோக்கி இருக்கும். அப்போ வந்து அப்வர்டில் வரும். அப்போது அப்வர்டில் வரைஞ்சிட்டு மோஷன். ஓகேவா? இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெட் ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இந்த ஆக்சிலேஷன் பாலா வெலாசிட்டி ஸ்கொயர் பை ஆர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து n-mg. நான் ஏன் இங்கே -mg எடுத்துருக்கிறேன்? இங்கே வந்து ரெண்டுமே வேறு டைரக்ஷனில் இருக்குது, அதனால் -mg எடுத்துக்கிறேன். ஓகேவா? n-mg = mv² r. இந்த -mg இந்த சைடு போயிடுச்சுன்னா +mg ஆகிடும். அப்போது n = mv² r +mg. அப்போ என்ன ஆகும்? வெயிட் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டாப்பில் என்ன ஆகும்? வெயிட் டிக்ரீஸ் ஆகும், பாட்டமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எப்படி வெயிட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்களா? சரி, நம்ம இப்போ இந்த இடத்துல n அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அது எது கண்டுபிடிச்சோன்னா ரோலர் கோஸ்டரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று த்ரில் ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஜிஸ் சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட்டு பை ஆக்சுவல் வெயிட் இது ரெண்டுத்தையும் இருந்தால் தான் நமக்கு வந்து
அந்த நம்பர் ஆஃப் ஜிஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். இது ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் தான் நமக்கு சேஃபாக இருக்கும், த்ரில்லாக இருக்கும். அது மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சேஃப் கிடையாது. அது என்ன வேல்யூனா 2லேருந்து 5 ஜிஸ் வரைக்கும் இருந்தால் தான் நமக்கு சேஃப். சப்போஸ் 5க்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சேஃப் கிடையாது. இந்த ஜிஸ் வந்து வெறும் ரோலர் கோஸ்டரில் மட்டும் தான் பார்க்க முடியுமா? கிடையாது. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச், அதில் வந்து 3 ஜிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஏரோப்ளைனில் டர்ன் எடுக்கும்போது அதில் 1.5லேருந்து 2.5 ஜிஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் கார் ரேஸ்லலாம் வேகமாக போவாங்களே, அது வந்து 3லேருந்து 6 ஜிஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பீட் ட்ரெயினில் வந்து 0.5லேருந்து 1.5 ஜிஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து வீடியோ முடிக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி த்ரில் வருது பார்த்தோம், ஆக்சிலேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால, வெயிட் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் சர்க்குலர் லூப்ஸ் வைக்காமல் கிளாத்தைட் லூப்ஸ் வச்சாங்க, சர்க்குலர் லூப்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஜிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் அடுத்தது ரோலர் கோஸ்டர் போனீங்கன்னா எதோ உன்னிச்சு கவனிப்பீங்க? நான் அந்த வெயிட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கவனிப்பேன். தேங்க்யூ.